அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மைஸ்ரா ஃபேஷன். இன்றைக்கி என்ன டிப்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, மாதுளப்பழம் அதை கட் பண்ணி உதுத்து அதை மிக்சியில் போட்டு நம்ம ஜூஸ் அரைக்கும் போது அந்த சீடெல்லாம் அரைஞ்சிரும். ஆனால் நம்ம இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம 2 விதமாக எப்படி ஜூஸ் எடுக்கலாங்கிறது தான் காமிக்க போகிறேன். இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டைப்பு. நம்ம மாதுளப்பழத்தை கட் பண்ணி உதுத்து அதை இதில் போட்டு நம்ம இதாடி ப்ரெஸ் பண்ணி சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதில் உள்ள அந்த லிக்யூடு மட்டும் நமக்கு கீழே இறங்கிடும். அந்த சீடெல்லாம் நமக்கு அப்படியே முழுசாகவே அதில் மேலே ஸ்டோரேஜ் ஆகிடும். உள்ளார அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு கீழே இறங்கிடும். இதனால நமக்கு அந்த சீடு மிக்சியில் போட்டோன்னா நமக்கு அரைஞ்சிரும் கொரகொரப்பாக. ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு சீடு முழுசாகவே இருக்கும், ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் புளியறது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே, ஒர்த்தாகவே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2வது மெத்தடு. இது இன்னும் ரொம்ப ஈஸி. இந்த மாதுளப்பழத்தை நம்ம உதுத்து போடுறது பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி முன்னாடி நம்ம அப்படி போட்டோம், குழியாக இருக்கிற பக்கம் நம்ம வச்சுருந்தோம். இது இப்போ மூடாக இருக்கிற பக்கத்தை வச்சுட்டு மாதுளப்பழத்தை நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எப்படி புளிவோமோ அந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம சுற்ற வேண்டியதுதான். சுற்றினோன்னா நம்ம அதில் உள்ள அந்த சாரெல்லாம் அடியில் இறங்கிடுது, சீடெல்லாம் மேலே வந்துடுது. இது ஃபஸ்ட்டு மெத்தடை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாதுளப்பழத்தில் உள்ள அதை உதுத்து எடுக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். அது இல்லாமல் அப்படியே நம்ம டைரெக்டாக ஜூஸ் புளிகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜூஸ் போடுறதே மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. 2 மெத்தடுமே ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் இந்த செகண்டாக உள்ளது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.